ஹே காய்ஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே பார்த்துட்டு வரலாம். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோட நேம் வந்து சோமோ. இவர் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக ஃபேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு செவரு ஏறி குச்சி தான் வந்துட்டுருக்காரு. அந்த வீட்டோட கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு ஏறி வந்துடுறாரு. ஃபேஸ்லாம் ஏன் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திட்டு பைய மாதிரி வராரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல. வந்தவர் பார்த்தீங்கன்னா நேராக அங்கே போயிட்டு ஒரு ட்ரோன் உடஞ்சி கிடக்கு. அந்த ட்ரோனை தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. எடுத்து ஐயோ இது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு அப்படியே திரும்புகிறாரு. கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க, மொட்டை மாடிக்கு வருவாங்க. அவங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வீட்டில் நம்ம ஹீரோயின் தனியாக இருப்பாங்களா, அதுவும் மொட்டை மாடியில் இப்படி ஒரு பயலை பார்த்ததும் அவங்க ஆடு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் திருட்டு பைய ஏதாவது வாங்க அப்படின்னு சொல்லி திருடன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. என்னடா அது இந்த பொண்ணு இப்படி கத்துது, அதுவும் நம்ம திருடனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஃபேஸை கவர் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஃபேஸை காய்ச்சாரு. நம்ம ஹீரோ ஃபேஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ 4வது டைமாக நான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்ததுலேருந்து தான் என்னோட பேட் டைமே ஸ்டார்ட் ஆச்சு, உன்னை எப்போல்லாம் நான் பார்த்தனோ அப்போல்லாம் நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பற்றின இன்ட்ரோ தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேர் டியான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா பீட்டிங் பண்ணுறது, அப்புறம் பேஸ்பால் விளையாடுறது. என்னோட ட்ரீமே சூப்பராக அழகாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறது தான் என்னோட ட்ரீமே. எனக்கு வந்து இதுமாதிரி நிறைய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணு, க்யூட்டான பொண்ணு. என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னோட அப்பா அம்மா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவை பற்றி தான் காட்டுறாங்க. அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். எல்லா சின்ன சின்ன விஷயம் கூட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அவரோட ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருப்பார். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான டைப் நம்ம ஹீரோ. க்யூட்டாகவும் இருப்பார். இதே டைமில் நம்ம ஹீரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்காக அங்கே நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புது ட்ரோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைன் பண்ணியிருப்பார். அவர் அதை பற்றி லான்ச் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருப்பார். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ வந்து இதுமாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ட்ரோனில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, 0.02% அதில் வந்து எரர் இருக்குது. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், இருந்தாலும் என்னோட ட்ரோன், அதாவது நான் உருவாக்குற அந்த ட்ரோனில் 0.01% கூட ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எனக்கு இன்னும் 1 வீக் டைம் கொடுங்க, நான் பர்ஃபெக்டாக அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரோனை வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், அதாவது லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அவர் பாட்டு நேராக போயிட்டே இருக்கார். இங்கே இருக்கவங்க எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னடா இது இவன் இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பாஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா அது ரொம்ப நாளாக நம்ம இந்த ட்ரோன், அதாவது இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம இருக்கோமே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே, இவன் என்னன்னா இன்னும் 1 வீக் டைம் கேட்குறானே, நம்ம இப்போ எப்படி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்காக ஸ்பான்சர் பண்ணவங்கள சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பாஸ் லேடி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் எங்களுக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அவன் கேட்குற அந்த 1 வீக் டைமை நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு எந்த ஒரு அவசரமும் கிடையாது, அந்த ட்ரோன் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து முழுசாக நம்புகிறோம் நாங்கள் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனில் இருக்கிற ப்ராப்ளம் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைமில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ஆஃபீஸில், அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதில் இருக்கிற டேட்டாலாம் சேவ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஸ்கூட்டி ஓடிட்டு அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அதுலேயும் அவங்க அம்மா தான் கால் பண்ணி அடியே ஏஞ்சியா இல்லையாடி, இன்னும் பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கியா, டைம் ஆகுது, சீக்கிரமாக ஷாப்புக்கு வா, எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோமே அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கண்ட்ரோல்லே இல்லை, அது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் அது எங்கேயோ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே தானே போயிட்டுருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே என்னாச்சு சுத்தமாக கண்ட்ரோலே போயிடுச்சு, சும்மா ட்ரோனில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கால் கனெக்ட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. என்னடா அது இந்த ட்ரோன் ரொம்ப நேரமாக நம்மளே ஃபாலோ பண்ணுது, ஒருவேளை போலீஸ் யாராவது ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் டக்குன்னு அவங்க போயிட்டு இருக்கும்போதே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அந்த ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. என்னடா இது ட்ரோனுமே மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போது நம்ம ஸ்டாப் பண்ணால் அதுவும் ஸ்டாப் ஆகிடு. ஒருவேளை போலீஸ் தான் யாரோ வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க போல். சார் போலீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல, கரெக்டாக தான் நான் வந்து பாருங்கள் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு கரெக்டாக வண்டி ஓட்டுறேன், ஏன் இதேமாரி என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதே டைமில் அந்த ட்ரோன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரும். நம்ம ஹீரோயினுக்காக ரொம்பவே பயம் வந்துடுது. உடனே அவங்க ஸ்கூட்டியில் வச்சிருக்கிற அவங்களோட பேஸ்பால் அந்த பேட் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. நீ கிட்ட வந்தீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா கிட்ட வருது. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து பின்னாடி போகும்போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையில் பேட் வச்சுருந்தாங்களே, அந்த பேட்டால் அந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா தெரியாமல் அடித்து உடச்சிடுறாங்க. இவங்களுமே கீழே விழுந்து அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேராகிடுது. அந்த பேட்டை வச்சு அந்த ட்ரோன் அடிப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அந்த ட்ரோனுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப் வந்து அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோயினோட அந்த அவங்க போட்டிருக்க அந்த ஜாக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துடுது. இந்த டைமில் நம்ம ஹீரோ நேராக பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. கரெக்டாக வந்துட்டு நம்மளை தான் தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் அந்த ட்ரோனை கையில் எடுத்துகிட்டு நிற்பார். ஹே, இது ஓன் ட்ரோனா, நீ தான் ஆப்ரேட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஜாக்கெட்டில் இந்த சிப் வந்து கிடக்கு இல்லையா, அதை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன இவன் பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாமல் இவன் கிட்டக்க வரானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சு, இது ஓன் ட்ரோன் தானே, நீ தானே ஆப்ரேட் பண்ண, இப்படி தான் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவியா, ஏன் என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டிடுறாங்க. என்னாச்சுமா உனக்கு, என்னாச்சுமா உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு எதுவும் அடிப்படல, இவன் தான் இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கான், திடீர்னு இந்த ட்ரோன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு, இந்த ட்ரோனால தான் நான் இப்போ கீழேயே விழுந்தேன், இதுமாரி என் ட்ரெஸ்லாம் சேராயிடுச்சு, இவன் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி என்னை ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. அவர் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் அவரால் சுத்தமாக பேசவே முடியல, வார்த்தை வெளியிலே வர மாட்டேங்குது. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட, ஐயோ பாவம் அவருக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே புரியுது நம்ம ஹீரோயின் வந்து இதுமாரி சொல்கிறாங்களே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோவால் பேசவே முடியல, வார்த்தை வெளியில் வரவே மாட்டேங்குது. ஏன்பா நீ பேசவே மாட்டியா, உன்னால் பேச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் பேசவே முடியல. இந்த டைமில் ஒரு பையன் வரான், வந்துட்டு அந்த ட்ரோனை வந்து வாங்கி பார்க்குறான். இந்த ட்ரோனில் வந்துட்டு கேமராவே இன்ஸ்டால் பண்ணலை, அப்புறம் எப்படி இந்த பர்சன் வந்துட்டு உங்களை வந்து ஃபோட்டோலாம் எடுப்பார், தப்பு, நீங்கள் தான் வந்து தெரியாமல் இந்த பர்சன் மேலே பழி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்காலையா சின்ன பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காக அந்த கேமரா அந்த ட்ரோன் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் பயந்து இதுமாரி சேத்துலலாம் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்களாம் பயந்து விழுந்ததுக்கு அந்த ட்ரோன் என்ன பண்ணும், முக்கியமாக இவர் வந்து அந்த ட்ரோன் ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரோனை நீங்கள் தான் உடச்சிருக்கீங்க, சொல்ல போனால் நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு வந்துட்டு காம்பன்சேஷனாக அமௌண்ட் கொடுக்கணும், ஒழுங்காக காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுங்க, நீங்கள் தானே உடைச்சிங்க அவரோட ட்ரோனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, பணம் தானே வேணும், ஓகே நான் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு கீழே விழுந்ததில். சரி ஓகே, இப்போ என்ன பணம் தானே வேணும், நான் வந்துட்டு என்னோடய ஃபோன் நம்பர் எழுதி தரேன் இவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் பென்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு இதேமாரி ஃபோன் நம்பர் எழுதுகிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதிட்டு இதான் என்னோடய ஃபோன் நம்பர், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்றேன், என் மொபைலில் வந்து இப்போ என்னால் பணம் அனுப்ப முடியாது, மொபைல் உடஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு வந்து பணம் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை கொடுக்கும்போது அந்த பேப்பர் டக்குன்னு பறந்துடுது. நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பிடிக்கலான்னு பார்ப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கையை வந்து பிடிச்சிடுவார். நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அது இவன் கையை பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கையை டக்குன்னு வெடுக்குன்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஸ்லிப் ஆகி அந்த சேத்துல விழ போயிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ ஐயோ விழ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடுவார். பிடிச்சதுக்கப்புறம் நல்ல விலை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சிட்டு நிற்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ ஐயோ இவளையா பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையவே விட்டுருவார். ஏன்னா அவருக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால். அடுத்த சீன்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இதேமாரி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தானே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்களோட பழைய ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, இதுமாரி வேறு கடை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க புதுசாக ஒரு ஷாப் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை, நாளைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் வந்து திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இதுமாரி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பொண்ணுக்கு சுத்தமாக பொறுப்பே இல்லைங்க, எப்படி இருக்கா பாருங்கள், எனக்கு தெரிஞ்சா வேணும் பெட்லேருந்து எழுந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோயினை தான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டே. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஸ்கூட்டியில். அதுவும் பார்த்திங்கன்னா சேரலெல்லாம் விழுந்து வாரி வந்து நிற்கிறாங்க. என்னை பற்றியா பேசிகிட்டு
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடியே என்னடி கோலம் இது, என்னடி ஏன்டி இப்படி வந்து நிற்கிற, இப்படி ஏன்டி கரையாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு அவர் வேறு அசிங்கப்படுத்துறாரு. பார்த்தா தெரியல உன் பொண்ணு சாக்கடையில் குளிச்சுட்டு வந்திருக்கா, தூங்கி எழுந்து குளிச்சுட்டு வரணும்ல, அதான் சாக்கடையில் குளிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஓட்டிட்டு ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ள கடைக்குள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மோமோ. பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறாங்க. இதுமாரி அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி அப்புறம் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோயினோட ஆசையே. ஆனால் அவங்க எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இவங்களால அப்ராட் போக முடியாது. இதை தான் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. இப்போ நான் அப்பா அம்மா கிட்டேயும் எப்படியாவது இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நான் தான், என்னை உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஐஸ் வைக்கிற மாதிரி பேச வருவாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா இங்கே படி என்கிட்ட காசுலாம் இல்லை, தயவு செஞ்சு காசு கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ அம்மா நான் அதை பற்றி சொல்ல வரல, எனக்கு காசுலாம் எதுவும் வேணாம்மா, இப்போ நான் எக்ஸாம் எழுதிருந்தேன், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாதானமா நான் அப்ராட் போக முடியும், ஆனால் இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் என்னால் இப்போதைக்கு அப்ராட் போக முடியாது, நான் வந்து திரும்பவும் ரீடெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணால் தான் அப்ராட் போக முடியும், அதனால் இன்னும் சில மாதங்கள்னா உங்கள் கடை தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேர் பேசி சுத்தமாக சந்தோஷமே இல்லை. என்னடி சொல்கிற, ஃபெயில் ஆகிட்டியா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோண்டி, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எப்படியும் நீ அப்ராட் போயிடுவேன், நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக தானே இருப்போம், அதனால் நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் போய் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கணும், டூர் மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி நீ அப்ராட் போக போகிற, நம்ம இங்கே தனியாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டோண்டி. சவுத் ஏஷியாவில் ஒரு 8 கண்ட்ரீஸ் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ்லாம் போட்டிருக்கோம். சொல்லப்போனால் நாளைக்கு தான் ஃப்ளைட் கூட, நாளைக்கே நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி ஆகணும், நீ வந்து இப்படி சடனாக இதை மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க, 8 கண்ட்ரி சுற்றி பார்க்க போகிறீங்களா, சரி ஓகே முன்னாடியே என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம்ல, நீங்கள் சடனாக அதை சொல்கிறீங்கன்னு நானும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், ஷாப்பெல்லாம் யாருமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அதான் வந்துட்டு இதுமாரி மூமோ இருக்கால அவதாம்மா பார்த்துப்பா, இப்போ நீயும் வேற இருக்க, நீங்கள் 2 பேரும் ஷாப்பை நல்லா பார்த்துக்க மாட்டிங்களா, சரி ஓகே அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், சரி நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், நீ ஷாப்பை பார்த்துக்கோ மூமோ கூட சேர்ந்து. முக்கியமாக வெளியில் வந்து அந்த சைன் போர்டை வந்து நான் மாட்டணும்னு ட்ரை பண்ணேன், அதான் நான் மாட்ட முடியல, அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, சரி எனக்கு வேலை வந்துடுச்சுமா, நீ அந்த சைன் போர்டை மட்டும் கொஞ்சம் மாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் அடிச்சுட்டு கொடுக்குறதுன்னு ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன அப்பா அம்மா இவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த போர்டை மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏணி போட்டு அந்த போர்டை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போர்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாட்டவே முடியல, என்னடா இது ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறாரு கடை வாசலில். நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற, ஒருவேளை என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இந்த கடைக்கும் வந்துட்டியா, ஃப்ராடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஏணியில் நின்றுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஏணிலேருந்து இறங்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸ்லிப் ஆகி ஏணியும் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த போர்டை மாட்ட போன இடத்துல அவங்களே மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. என்னை காப்பாற்று, ஹெல்ப் பண்ணு, இங்கே பாரு மாட்டிக்கிச்சு பாரு, என்னோட ட்ரெஸ் மாட்டிக்கிச்சு பாரு, ஐயோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் நேரம் குறுகுறுன்னு நம்ம ஹீரோயினே பார்க்குறாரு. சரி ஓகே ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் கையில் அந்த நேம் போர்டு, அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை இருக்கும், அது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும், அதை வந்து நேராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகிறாரு பைபிளில். ஆக்சுவலாக இவர் ஓசிடி இருக்குல்ல, அதனால் இது கூட நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதை நேராக வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. என்ன ஆளுடா நீ, ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மூமோ இருக்காங்களே, அவங்க ஷாப்புக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அடியே அங்கே என்னடி தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாட்டிக்கிட்டேன்டி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி அவங்களை கீழே இறக்குறாங்க. சரி அந்த பர்சன் வந்தானே, கடைக்குள்ளே வந்தானே, அவன் என்ன வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு மூமோ கிட்ட கேட்கும்போது, அவனா ஐஸ்கிரீம் வாங்க வந்திருப்பான் போல், அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தான், நான் தான் சொன்னேன் நாளைக்கு தான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுவோம், நாங்கள் என்ன ஷாப்லாம் ஓப்பன் பண்ணலை, திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அவன் பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமோ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதேமாரி நான் வந்துட்டு காலையில் சேத்துல விழுந்து எஞ்சி வந்தேன் இல்லையா, நான் இதுமாரி அந்த சேத்துல விழுந்ததுக்கு காரணமே இவன் தான், அது மட்டும் இல்லை இப்போ கூட வந்துட்டு நான் இதுமாரி தொங்கிட்டு இருந்தேன்ல அதுக்கு காரணம் கூட இவன் தான், இவனை பார்த்ததுமே டக்குன்னு எனக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, இதுமாதிரி நான் தொங்கிட்டு இருந்தேன், மாட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி, எல்லாமே இவன் தான், அது மட்டும் இல்லாமல் இவன் பேசவே மாட்டான், என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னன்னா, எனக்கு என்னவோ இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி வந்துட்டு இவன்
இவன் வந்துட்டு உங்கள் லைஃப் பார்ட்னராக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவனை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஏதோ ப்ராப்ளமில் மாட்டிக்கிறீங்களே, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவா, ஐயோ லூஸ் மாதிரி பேசாதடி, எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது, சரி நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ஏஞ்சி போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப கோவமாக வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. இதுமாதிரி நம்ம ஹீரோ கோவமாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பைபிளில் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு, அந்த சிப்பு கிடச்சதா இல்லையா, அந்த சிப்பு எங்கே போச்சு, அந்த சிப்பு கிடச்சா தானே நம்ம அடுத்து ஏதாவது ஆப்ரேட் பண்ண முடியும், என்ன ப்ராப்ளம் என்ன எதிர் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அந்த சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிப்பு கிடச்சதா என்ன எதுனா அவன் பார்த்தீங்கன்னா லொடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை பேசவே விட மாட்டான். ஆல்ரெடி நம்ம ஹீரோவால் பேச முடியல சுத்தமாக. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி லொடன்னு பேசிகிட்டு இருக்கிறதும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு சின்ன பேப்பரில் பார்த்தீங்கன்னா என்னவோ எழுதி அவனோட வாயில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏதோ வந்து டென்ஷன் ஆகிருக்க, உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சு, டென்ஷன் அதிகமான, அதாவது கூட்டமாக மக்கள் இருக்கிற இடத்துல நீ இருந்த அப்படின்னா உனக்கு இதுமாரி ப்ராப்ளம் வரும்ல, சரி ஓகே பார்த்துக்கலாம், உனக்கு ஐஸ் வாட்டர் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், இப்போ கரெக்டாக, சரி ஓகே நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவனோட பாஸ் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி அவனுக்கு திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, இதுமாரி வந்துட்டு அவனால் சுத்தமாக பேசவே முடியல, அந்த ப்ராப்ளம் சரியாக இன்னும் 2-3 days ஆகும்னு நினைக்கிறேன், அவன் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஐஸ் வாட்டர் அப்புறம் ஐஸ்கிரீம் இது மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஒரு 2-3 daysல அவனுக்கு வாய்ஸ் திரும்ப வந்துடும். இப்போ அவனால் பேசவே முடியல, அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான், இல்லை ஏதாவது க்ரௌடில் இருந்தான், இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாஸ் லேடிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும், அவனுக்கு நிறைய ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர்ஸ்லாம் அதிகமாக கொடுங்க, அவனை குடிக்க சொல்லுங்கள், அவனை எப்போவுமே காமாக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸுமே சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் வாட்டர்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஐஸ் வாட்டர் தான் நம்ம ஹீரோ இப்போ குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ஆஃபீஸில் ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற அந்த லேடிஸ் கிட்ட கூட அந்த பாஸ் வந்து சொல்லிடுறாங்க, இதுமாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஆர்டர் பண்ணி வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் எங்கே வந்து வருது தெரியுமா, நம்ம ஹீரோயினோட அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் வருது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க நாங்கள் இப்போ எதுவும் டெலிவரி பண்ணுறது கிடையாது, நாளைக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம், நாளைக்கு தான் நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம், ஏன்னா இங்கே வந்துட்டு வேலைலாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு அட்ரஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, எங்கே டெலிவரி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு என்னடி சொல்கிறேன், ஏன்டி இப்போ டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், நம்ம தான் இன்னும் வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணல, நாளைக்கு தானே நம்ம கடையே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லடி இன்றைக்கி எல்லாமே மோசமாக நடந்துட்டுருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி அன்லக்கியாக நடக்கிற மாதிரி இருக்குது, இது ஒன்றாச்சும் வந்துட்டு ஒரு ஆர்டர் ஆச்சும் நம்ம வந்துட்டு போய் டெலிவரி பண்ணலாம், லக்கியாக இது ஒன்றாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது கேக்கெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோட ஆஃபீஸில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ. ஏன்னா நான் உனக்கு எத்தனை ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா எடுக்கவே மாட்டேங்கிறேன், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கே இவனை தேடி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப வேலைம்மா இங்கே ஆஃபீஸில் ரொம்ப பெண்டு கழுது, என்னால் சுத்தமாக வந்துட்டு ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, போய் சொல்கிறியா, என்கிட்டயே ஃப்ராடு, சில பொண்ணுங்க கூட டேட்டிங்லாம் போயிட்டுருக்கேன், எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவள் கையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பான், அந்த தண்ணி அப்படியே எடுத்து நம்ம ஹீரோட ஃபேஸ்லேயே ஊற்றி விட்டுறா. ஆனால் அவன் அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் மழுப்பிட்டு இருக்கான், இல்லைம்மா உன்னை தவிர யாரையாவது லவ் பண்ணுவேனா அப்படி இப்படின்னு போய் சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில் ஊற்றுறதுக்கு எதுவும் இருக்காது, அவள் தேடிட்டு இருப்பா எது கொண்டு இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் எடுத்து அவன் மூஞ்சில் அடிங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு ஐஸ்கிரீமை கொடுக்குறா. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவள் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையிலேருந்து அந்த ஐஸ்கிரீமை வாங்கி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிடறா. யார் இவ பாட்டு வந்து ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு போகிறா, இவளும் அதை தூக்கி நம்ம மூஞ்சில் அடிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பா எல்லா ஐஸ்கிரீமும் கொடுத்தாச்சு, இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு 18வது ஃப்ளோரில் வந்து மீட்டிங் நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி ஓகே நம்ம லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா அந்த லிஃப்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தான் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வந்துட்டு ஓ இது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே இது ஆமாம் இல்லை, இவன் தான் பேச மாட்டானே, இவன் இங்கே என்ன பண்ணுறான், ஒருவேளை இங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானா பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
டே லூசு பையில இங்கே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா? என்ன ஃபாலோ பண்ணி நான் எங்கே போனாலுமே வந்துக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, இங்கே நீ என்ன பண்ணுற? உண்மையை சொல்லி என்ன ஃபாலோ பண்ணி தானே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வரல. ஏன்னா நம்ம ஹீரோவில் தான் பேச முடியாது இல்லையா? இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கையில் ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா? அதை பார்த்ததுமே இவன் வந்துட்டு டக்குன்னு அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கி அவன் பாட்டு எடுத்து ஸ்பூனாக வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் அப்படியே வாயில் வச்சதுக்கப்புறம் அப்படியே அவன் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துலாம் வர ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னடா இது இவ்வளோ கேள்வி நம்ம கேட்டுட்ருக்கோம், திட்டிகிட்ருக்கோம், ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டு என் கையில் அந்த ஐஸ்கிரீமை பிடிங்கி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே பல்லெல்லாம் காமிச்சு சிரிச்சிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு. சரி சார், நீங்கள் இந்த மாதிரி பல்லெல்லாம் காமிச்சு சிரிக்க வேணாம், இப்போ தின்ன ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் காசு தரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 18வது ஃப்ளோர் வந்ததும் அவர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை விட்டு வெளில போயிடுவார். காசு கொடுத்துட்டு போயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துவாங்க. ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் காமிச்சு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நம்ம ஹீரோயினுக்கா ஒன்றுமே புரியல. ஐயோ இந்த லூசு பையன் அவன் பாட்டு போகிறானே, இவன் என்ன தான் சொல்ல வரானே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ வரும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஐஸ்கிரீமோட நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓ ஐஸ்கிரீம் கையில் கிடச்சதும் ஸ்மைல் பண்ணிட்டு போறியா, சரி ஏதோ ஒன்று பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் நின்றுட்டு புலம்பிட்டு தான் இருப்பாங்க. இவன் எப்படி இங்கே வந்திருப்பான்? ஒரு வேளை நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கானா, இல்லைனா வந்துட்டு இவன் இங்கே ஒர்க் பண்ணுறானா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம கொண்டு வந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. நல்ல வேலை இந்த டைம் இவனை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எதுவும் தப்பாக நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லி வாயை மூட மாட்டாங்க. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஆஃப் ஆகிடும், அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். நம்ம ஹீரோயினாக கத்திட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், லிஃப்ட் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இதுமாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பார். அதுவும் அவரோட ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே புக்காகவே அடுக்கி வச்சு அதுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி தான் உட்காந்துருப்பாரு நம்ம ஹீரோ. அங்கே போகிற லேடிஸ்லாம் பேசிட்டு போகிறாங்க. லிஃப்ட் இது மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஐஸ்கிரீம் வந்து கொடுக்க அந்த பொண்ணு கூட அதில் மாட்டிக்கிச்சு. இப்போ தான் கஷ்டப்பட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த டைமில் பாஸ் லேடி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, நீ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரோன்லேருந்து சிப் வந்து மிஸ் ஆகிடுச்சாமே, இதுமாரி உன் ஃப்ரெண்டு சொன்னா. சரி ஓகே, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சரி ஓகே 1 வீக்கில் முடிச்சிடலாம்ல, எதுவும் ப்ராப்ளம் வராதில்ல, ஏன்னா இதை வச்சு தான் வந்துட்டு நிறையா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுமாரி உனக்கு திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் அவன் சொன்னான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வேணால் ஒன்று பண்ணுறியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, என்னோட பழைய வீடு தான் அது, நாங்கள் அந்த வீடு சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப வருஷமாக அது பூட்டி தான் கிடக்கு. நீ ஒன்று பண்ணு, அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா, அந்த ஏரியாவே, அந்த வீட்டில் போய் நீ ஸ்டே பண்ணி உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு பாஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைமில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு மூமி கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. அடியே திரும்பவும் அந்த ஆஃபீஸில் அவனை பார்த்தேன்டி, இதுமாதிரி ஐஸ்கிரீமை பிடிங்கி தின்னா, காசு கேட்டால் பல்ல காமிச்சிட்டு போகிறான் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கூட ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, நான் லிஃப்ட்டுக்குள்ளேயே மாட்டிகிட்டேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் தெரியுமா அதுக்குள்ளேயே நின்று கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பு தள்ளிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா எனக்கு இப்போ ட்ரிங்க் பண்ணணும் போல இருக்குது, இதுதான் கரெக்டான டைம், வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாத்தையும் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க ஸ்கூட்டியில். கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஷாப் சைடு, அதாவது வெளியில் வந்து நிற்கிறாரு. ஐயோ ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் போகிறதையுமே பார்க்குறாரு. அப்படியே அவர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த பாஸ் லேடி இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா காரில் அந்த வழியாக தான் வந்துட்டு க்ராஸ் ஆகி போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. இவன் இங்கே என்ன நின்று பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹே என்ன பண்ணிட்டுருக்காங்க, வா காரில் ஏறு, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன், நான் வந்துட்டு சொன்னேன் இதுமாரி என்னோட பழைய வீடு ஒன்று இருக்குது, அங்கே நீ ஸ்டே பண்ணி இனிமேல் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பாருன்னு சொன்னேன், இதுமாரி உன்னை தான் அந்த வீட்டில் இறக்கி விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே பிக் பண்ணி அழிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கையில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கூட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனிமேல் என் லைஃப்பில் அவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எனக்கு என்னமோ பார்ப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவள் பார்த்தீங்கன்னா அது ஓட்டிகிட்ருக்கா. அடுத்ததான் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அந்த லேடி பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு ஸ்டே பண்ணி இந்த ட்ரோன் ப்ராஜெக்டாக வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப
ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அழைச்சிட்டு வந்துட்டு நீ போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயுமே பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டாரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து சேர் ஆகிடுச்சு இல்லையா அந்த ஜாக்கெட்டை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் அவங்க அம்மா வந்து மாடியிலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அம்மா என்னாச்சு நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு தாண்டி ஃப்ளைட்டுன்னு நான் தான் சொன்னேன். கொஞ்சம் கிளாத்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். சரி உன்னை பார்த்தா ஏதோ ட்ரிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கே, என்ன மோமோ கூட சேர்ந்துட்டு குடிச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. கொஞ்சமாம்மா இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் ஆச்சுல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா நோட் பண்ணுறாங்க. இந்த வீடு ரொம்ப வருஷமாக போட்டி இருந்துச்சு, இப்போ யாரோ ஆள் வந்திருக்காங்க போல், வீடெலாம் வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் ஓப்பனில் இருக்குது, லைட் எரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை இந்த வீடு எப்போவுமே வந்து க்ளோஸில் தானே இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, யாரோ வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்க்கும்போது எங்கே என்ன பார்க்குறப்போ போய் தூங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா திட்டுறாங்க. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் தான் அந்த ஜாக்கெட்குள்ளே அந்த சிப் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாரு. அந்த பாஸ் லேடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ இங்கே இருந்தே உன்னோட ஒர்க்கை அமைதியாக பாரு, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, முதல்ல தலையை காயவே, அப்படியே தலையை ஈரத்தோடு நிற்கிறியே, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட க்யூட்டாக பேசிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மணி என்ன ஆகுது எழுந்திரிடி, நான் சொன்னேன்னே இன்றைக்கி நாங்கள் 2 பேர் ஃப்ளைட் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை அனுப்புறதுக்காகவாது எழுந்திரிக்க வேணாமா, எழுந்திரிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்கிற மாதிரி இல்லை, அவங்க ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்றாவி கோலமாக வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் எழுப்பி பார்த்துட்டு நம்ம ஹீரோயோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அவள் எழுந்திரிக்கிற மாதிரி இல்லைங்க, ரூமை எப்படி போட்டு வச்சிருக்கா பாருங்க, அடியே ஒழுங்காக ஏஞ்சி ரூமெல்லாம் க்ளீன் பண்ண, அப்புறம் அந்த நேற்று சாக்கடையில் விழுந்த பாரு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு வச்சிருக்க, அதை ஒழுங்காக வந்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போவோம், அங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவசரம் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பயே எழுந்திரிக்கவே இல்லை, கண்ணை கூட திறக்காம ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் குளிக்க போயிடுறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுமே அந்த இடத்துலேருந்து கால் டாக்ஸி புக் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த டைமில் கூட நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சடனாக என்ன ஆகுதுன்னா நேற்று வந்துட்டு எப்படி நம்ம ஹீரோயின் பின்னாடியே போச்சு அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கமே போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட கண்ட்ரோலே இல்லை, சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வந்துட்டு கண்ட்ரோலே இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வீட்டு பால்கனியில் வந்துட்டு போயிட்டு செவுத்துல இடிச்சு அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அங்கே பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் அந்த அழுக்கு ஜாக்கெட்டில் அந்த சிப் கூட கிடக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. கையில் வேற ஃபோனில் சவுண்டாக பாட்டை கேட்டுக்கிட்டே அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்துட்டு அந்த ட்ரோன் வீட்டில் விழுந்துருச்சு இல்லையா, அதை போயிட்டு டீசெண்டாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலிங் பெல் தான் அழுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அவங்களும் பாட்டு பாடிக்கிட்டு கையில் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டு சவுண்டாக வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக காலிங் பெல் அடிச்சு பார்த்துட்டு சரி வேற வழியே இல்லை, அந்த ட்ரோன் ரொம்ப முக்கியமானதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா செவரேறி குதிச்சு அந்த பால்கனி மேலேயும் ஏறி வந்து அந்த ட்ரோனை எடுக்கிறாரு. இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனாக பார்த்துருப்போம். ட்ரோன் எடுத்த நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை காய வைக்கிறதுக்காக வெளியில் வருவாங்க அந்த மொட்டை மாடிக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க, பார்த்துட்டு திட்டு பைய ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.